जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய என்எக்ஸ்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் என்ற முறையில நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நீங்க சந்திச்சு வெளியில வர போறீங்க, இந்த வார ராசி பலன் என்னென்னலாம் வரப்போறது, எப்படி எல்லாம் இருக்க போறீங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க, யார் எந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க, யார் எந்த மாட்டின விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க, யாருக்கு புதுசா இடமாற்றம் வரப்போறது, யாருக்கு தடுமாற்றம் வரப்போறது, யாருக்கு அதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது, யாருக்கெல்லாம் அபவாதம் வருகிறது. அபவாதம் என்றால் கெட்ட பேர் யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறவன்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. 12 ராசியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டு. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு கொடிய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடிய உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும், ஒரு பேர் எடுத்து போய் சேர்ற வரைக்கும் இந்த கொடிய உலகத்துல மிக போராட்டமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. இந்த கொடிய உலகத்துல கொரோனாவை விட கொடிய உலகம் இது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் எங்கேயாவது போய் இந்த ஊரு, அதாவது இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் நீ இதே பிரச்சனையை தான் நீ சந்திப்ப. நீ ஊரு விட்டு ஊரு போனா மட்டும் நீ நல்லா இதா வந்துட போறியா? கிடையாது. அப்போ நீ அந்த இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த கொடிய உலகத்துல இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருந்து போனாதான், இங்க டிக்கெட் எடுத்து ஃபைனல் டிக்கெட் எடுத்து போனாதான் நமக்கு நிம்மதியே தவிர அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும், எப்படி எப்படி சோதனைகள் வரும், எப்படி எப்படி உபாதைகள் வருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப நம்ம இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். எதுல நீ அலட்சியம் காட்டுறியோ அதுலதான் உனக்கு முதல் பிரச்சனை வரும். முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது பொது பலன் தான். நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுபம் வாழ்காலமுடன். மிதுன ராசி நேயர்களை, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? உங்களை சந்தேகப்பட்டவங்களுக்கு தக்க பாடம் கற்றுக் கொடுக்க போறீங்க. மிதுன ராசி, உங்களை சந்தேகப்பட்டவர்களுக்கு தக்க பாடம் புகட்டத்துக்கான டைம் வந்தாச்சு. ஒண்ணு, வேலை செய்யற இடத்துல அரசியலுக்கு வேலை இல்லை. அரசியல் வேலை தனியா நடக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் தனியா இருக்கட்டும். ஆனா இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அலுவலகத்தில் நீங்க பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் அரசியல் இருந்தால் நீங்க கவனமா இருங்க. ஏன்னா சில இடத்துல இந்த அரசியல் பாலிடிக்ஸ் பண்றதெல்லாம் நிறைய இந்த அலுவலகத்துல சில இடத்துல எல்லாம் உண்டு. அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஜாக்கிரதையா இருங்க. ஆஃபீஸில் கூடியமான வரைக்கும் பாலிடிக்ஸ் பேசாதீங்க. இப்போ நடக்கிறதுல நல்ல பாலிடிக்ஸா கெட்ட பாலிடிக்ஸாலாம் தெரியாது. நீங்கள் பேசாமல் இருங்க, அவ்வளவுதான். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, மிதுன ராசி இந்த வாரம் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கை ஒரு கதவை திறக்க போகிறது. நீ உங்களுடைய ஒரு விஷயம் இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்ககிட்ட வரப்போகிறது. நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எது செஞ்சாலுமே கரெக்டா செய்யக்கூடிய ஆள் தான் நீங்க. குழப்பம் இருந்தாலும் நீங்க டபுள் மைண்டட் பர்சன் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. உபயராசி தான் எப்போதுமே டபுள் மைண்டட் தான். தானும் குழம்பி அடுத்தவனையும் குழப்பி விட்டு அந்த வேலையை நடக்க விடாம சில பிரச்சனைகள்லாம் உண்டு மிதுன ராசிக்கு. ஆனா எடுக்கிற டிசிஷன் என்னமோ கரெக்டா எடுப்பீங்க. ஆனா அதை சரியான நேரத்துல சொல்றதும் சரியான நேரத்துல நடத்துறதும் அதை நிர்வாகம் பண்றதும் உங்க கையில இருக்கு. அது இல்லை, அவுட் ஆயிடுது. அது சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா சிறப்பா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் அவுட்டா தான் இருக்கு. கல்யாண வாழ்க்கையிலையும் அவுட்டா தான் இருக்கு. வேலையிலையும் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்ச நாள் வேலை, இங்க ஒரு 3 வருஷம் வேலை, அங்க ஒரு 2 வருஷம் வேலை, இங்க 1 வருஷம் வேலை, இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதாவது தன் குறை என்ன அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர வேலையில என்ன குறை அப்படின்னு பார்க்க கூடாது. தன் குறை, நீ இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யற அப்படின்னு சொன்ன எனக்கு அந்த வேலை செட் ஆகலைன்னு நீ சொல்லக்கூடாது. செட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிக்கணும்.
சில பேர் பார்த்துருக்கீங்களா, எனக்கு இந்த வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. என்னடா செட் ஆகாது? நீ ஒன்று நீ அந்த உனக்கு வேலை இல்லைன்னு அந்த இடத்துல வேலை இருக்குன்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ஒன்றை நீ மாற்றிக்கிறதாண்டா புத்திசாலித்தனம். அதை நீ மாற்றிக்கல அப்படின்னு சொன்னேன். பாருங்க, எனக்கு இந்த வேலை செட் ஆகாது, எனக்கு இந்த வேலை என்ன செட் ஆகாது? ஏன் மற்றவங்க பார்க்குறவங்களாம், வேலை பார்க்குறவங்களாம் மனுஷங்களே இல்லையா? எல்லாரும் தானே மனுஷங்க. அப்போ உனக்கு செட் ஆகாது அப்படின்னு நீயா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்க கூடாது. இந்த வாரத்தில் நான் உனக்கு சொல்ற விஷயம் அதுதான். நீயா ஒரு விஷயத்த உனக்கு திறமை இருந்தா நீ கண்டிப்பா முன்னுக்கு வருவ. உனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொன்னா நீ முன்னுக்கு வர மாட்டேன். நீ திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மிதுன ராசி நீயே முடிவு பண்ணிக்கும். ஏன்னா வழிகாட்டுதல் நீ நல்லா வருவே அப்படின்னு சொன்னா நீ பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். தயங்கி நின்னா கடைசி வரைக்கும் தயங்கி தான் நிக்கணும். முன்னேறவே முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பேச்சு திறமையால் முக்கிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். பேச்சு திறமையினால நல்ல வாய்ப்புகளை பெற வேண்டும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அலுவலகத்தில் பாத்தீங்கன்னா அரசியல் தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங், மீடியா, ஆன்லைன், மக்கள் தொடர்பான நல்ல தொழில்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பெரிய முதலீடுகள் இந்த வாரம் தள்ளி போடுவது நல்லது. ஹெவியா பல்கா முதலீடுகள் இந்த வாரத்துல தள்ளி போட்டுருங்க, வேண்டாம். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மற்றும் சூழல் உருவாகும். குடும்பத்தில் இருந்த சிறிய குழப்பங்கள் தீரும். சகோதரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சந்திப்பு நடக்கலாம். பெரியோர்களின் ஆலோசனை மிக முக்கிய மாற்றத்தை தரும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு கொடுக்கலாம் இந்த வாரம். சார், இந்த ஜாதகம் இந்த மாதிரி வந்திருக்க, பேசலாம், செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருமணம், மறுமணம் இந்த வாரத்தில் யாராவது ஜாதகம் வீட்டில் கொண்டு கொடுக்கலாம். ஒரு போஸ்ட்ல, ஆன்லைன்ல ஏதோ ஒரு விஷயம் வரலாம். அதே போல கடந்த கால நினைவுகளை மீண்டும் மனதை பாதிக்கலாம். முன்னோக்கி செல்லுங்கள். பழசை நினைச்சு கஷ்டப்படாதீங்க, முன்னோக்கி போங்க. துணையுடன் நேரம் செலவிடுவது உறவை வலுப்படுத்தும். காலையில வேலைக்கு போனோமா, நைட்டு வந்தோமா, படுத்தோமா, தூங்கினோமா, திரும்ப எழுந்திருந்தோமா, வேலைக்கு போனோமா, தூங்கினோமோன்னு இருக்காதீங்க. துணை அப்படிங்கிறது எதுக்கு? கணவன் மனைவி அப்படிங்கிறது எதுக்கு? ஒரு மணி நேரமாவது, அரை மணி நேரமாவது கணவன் மனைவியா ஒரு வாக்கிங் போறது, நைட்டு நேரத்தில் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் மனம் விட்டு பேசுறது, சில விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் இருக்கணும். இருந்தால்தான் நல்லது. ஸோ அது மாதிரி விஷயத்த கொஞ்சம் மிதுன ராசி பார்த்துக்கோங்க. வருமானம் சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகள்லாம் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட கிழமை புதன்கிழமை. நீங்க செய்ய வேண்டியது பெருமாள் கோயிலுக்கு போங்க. பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பெருமாள் கோயிலாவது போயிருந்தீங்கன்னு சொன்னா நெய் தீபம் ஏற்றி துளசி சாத்தி வழிபாடு பண்ணுங்க. சிறப்பா வருவீங்க. வாழ்க வளமுடன்.